சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான ஒத்திகை நடைபெற்று வருகிறது. முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். ஃபாஸ்ட்டாக போடுங்க சார். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் விவரிக்க கேட்போம். ராமச்சந்திரன், வணக்கம். இந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சிக்கான இந்த ஒத்திகை மொத்தம் எத்தனை நாட்கள் நடைபெற இருக்கிறது? இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஒத்திகை பற்றிய கள விவரங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம் காயத்ரி. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டை கொண்டாடும் வகையில் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி விமான சாகச கண்காட்சி சென்னை மெரினாவில் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் 72 விமானங்கள் பங்கேற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தொடங்கு முதல் ஒத்திகை நிகழ்ச்சியானது தற்பொழுது ஹெலிகாப்டர் மூலம் சாகச நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. வரும் 4ஆம் தேதி அன்று விமானங்களின் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வரும் 6ஆம் தேதி எலைட், ஆகாஷ், கங்கா, சைட் டைவிங், அதே போல சாரங் ஹெலிகாப்டர் டிஸ்பிளே உள்ளிட்ட பல்வேறு விமானப்படையின் வலிமையை பரிசாற்றக்கூடிய வகையில் சாகச நிகழ்ச்சியானது நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியை காண கிட்டத்தட்ட 15 லட்சம் பார்வையாளர்கள் வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய கடற்கரையில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு பிரிவுகளும் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடற்கரையை சுத்தம் செய்து மாற்றுத்திறனாளிகள் மரப்பாதையின் இருபுறமும் 200 மீட்டர் தொலைவில் உள்ள கடைகளை அகற்றப்பட்டு வரக்கூடிய பொதுமக்களுக்கும் இங்கு கழிப்பறை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சண்டிகர் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சியில் விமானங்கள் ஒரு திசையிலிருந்து பறந்து சாகச நிகழ்ச்சியது. ஆனால் சென்னையை பொறுத்தவரை விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் வலது மற்றும் இடது மற்றும் முன்புற திசையில் இருந்து விமானங்கள் பறந்து சாகச நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 15 லட்சம் பார்வையாளர்கள் பங்கு பெறும் லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. ஏற்கனவே சொல்வதுபடி முதல் ஒத்திகை நிகழ்ச்சி சரியாக 1:10 மணிக்கு தொடங்கியது. இதில் 2 ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக MI-70 என்ற ஹெலிகாப்டர் மூலமாக 2 ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டது. குறிப்பாக புழுதியை கிளப்பியபடி 2 ஹெலிகாப்டரும் இந்த ஒத்திகையில் ஈடுபட்டது. அதிலிருந்து வீரர்கள் கயிறு மூலமாக இறங்கி சாகசம் செய்து வருகின்றனர். குறிப்பாக வீரர்கள் கையில் துப்பாக்கி ஏந்தியபடி ஒவ்வொரு ஹெலிகாப்டரிலும் தலா 12 பேர் வீரர்கள் இறங்கி தற்பொழுது சாகச பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அங்கு இறங்கி ஒருவரை கைது செய்வது போன்ற ஒரு ஒத்திகையும் தற்பொழுது ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதியில் அதிக அளவில் புறாக்கள் இருப்பதால் புறாக்களை வெளியேற்றுவதற்காக மெரினா கடற்கரை இருக்கக்கூடிய பகுதியில் பட்டாசு வெடித்தும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புறாக்களை விமானப்படை வீரர்கள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். தொடர்ச்சியாக தற்பொழுது ஹெலிகாப்டரை தொடர்ந்து இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விமானங்களும் சாகச பயிற்சியில் ஈடுபட உள்ளது.
தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.